பார்த்துட்டேன் கைஸ். உங்களுக்கு வீடியோ வாய்ஸ் கேட்கலன்னா சொல்லுங்கள் அப்படியே. வாங்க என் ஃப்ரெண்டாக வராங்க பார்ப்போம். வாங்க அந்த கன் இல்லையான்னு தெரில, கன் வச்சுருக்காங்க ஐஸ். மேகு பார்த்தீங்களா? வாங்க நம்ம துரோக மூமெண்ட் பண்ணிடுறோம். துரோகம் பார்த்தீங்கன்னா வாங்க ஃபஸ்ட் ரவுண்டே வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ப்போம். வாங்க எதுக்கு வேஸ்ட்டு அப்டேட் பண்ணலன்னு பார்க்குறீங்களா? அவன் இந்த மேட்ச் இப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். வாங்க பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே போயிடுவாங்க. என் காஸ்டியூம்லாம் இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு அடுத்த வீடியோவே கன் கலெக்ஷன் இல்லை காஸ்டியூம் தான் அடுத்த வீடியோ. சுட்டு காமிச்சுப்போம், எங்கே இருக்கான்னு தெரில, பயமாக இருக்குது எனக்கு. ஒரு மேட்ச் அடிச்சிட்டோம்ல, அழுத்தி பிடிப்பாங்க கைஸ். அழுத்தி பிடிப்பேன் அவங்ககிட்ட யூஎம்பிலாம் கடிச்சிச்சுன்னா நிற்க கூட முடியாது கைஸா. பார்த்தீங்களா MP40 வச்சு அழுத்துறாங்க கைஸ் பின்னாடி இருந்து. சரி அவன் எமௌண்ட்லாம் போடுறான் பாருங்க. இதெல்லாம் தாங்க முடியாது அதனால் பொங்கி எழுக்குமாறேன்னு பொங்கி எழுந்துட்டேன். வாங்க பார்ப்போம் பார்த்தீங்களா எப்படி அழுத்தினான்ட்டு. என் கூட கஷ்டம் 1v1 2v2 போகிறதாண்டா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்ட்ரைட்டாக நான் வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சிபிஎஸ்சிக்கு எப்படி தெரில, மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரிலாம் ஓப்பன் ஆகிருக்கும். ட்ரெஸ்ஸிங்கோடு படிங்க எல்லோரும். எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். நம்ம சுற்றி க்ளோல் போட்டுப்போம். அவன் பின்னாடி இருந்து அடிக்கிறான். அதனால் பார்த்துட்டு போவாங்க. இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் இது இருக்கான் பாருங்கள், இப்போ வரான் பாருங்கள். இவாங்க அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுடுவோம். பாருங்கள் மண்டையை காட்டவே பயப்படுறான். வாங்க இப்போ பார்த்துட்டேன் கைஸ். வாங்க அப்புறம் பொங்கி குமாரி பொங்கி எழுந்துட்டேன். கேம் வைக்கிறான், அவன் என்னவோ பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாம் அப்படின்னு பார்த்துவாங்க. எக்ஸ்ட்ரா எடுத்து முடிச்சு விட்டாச்சு. என் மூமெண்ட்லாம் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணுறாங்க போடுவேன், கவலைப்படாதீங்க. ஏங்க நம்ம ஒரு ரவுண்ட் தோற்றுவோம். அவன் ஆஃப்லைன் போயிருந்தாலும் பார்ப்போம். ஒரு ரவுண்ட் தோற்றுட்டோம். ஆஃப்லைன் போடலாம், அடுத்த ரவுண்டு விளாட்லாம். இந்த ரவுண்ட் தோற்றுறோம். கொடி நட்டி தண்டா சாவேன் அப்படின்ற சாவரன் கைஸ். பாருங்க கைஸ், ஆஃப்லைன்லாம் இல்லை கைஸ். அவன் ஆனால் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். அவன் ஆஃப்லைன் கிடையாது. அவன் நின்று வாங்க பார்த்துருக்கோம். என்ன பண்ண போவான். கிளாஸ் ஃப்ரெண்ட் தான் கைஸ். அவன் என் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2v2 1v2 ப்ளே பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சீக்வல் டு SRM டாக்ஸிக் PC அப்படின்னு போட்டுருங்க. எங்கே இருக்கான் வயசாவன்? எங்கேயுமே இல்லையா வயசாவன்? இருங்க நாங்கள் பார்ப்போம் இருக்கானான்ட்டு. இல்லை கைஸ், அப்போ எங்கேயோ ஒழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம சுற்றி கிளியர் போட்டுக்கோம் நம்ம சேஃப்டிக்கு. அப்புறம் வந்து பின்னாடி வந்து முன்னாடி வந்து அடிச்சு வச்சுருப்போம். பயமாக இருக்குது கைஸ் வந்துட்டு விளாட்றது. ரெஸ்ட்டு கூட இன்றைக்கி இப்போ எடுத்துகிட்டு வரல கைஸ். பயமாக இருக்கும் எனக்கு. ஐயோ எங்கே இருக்கான் பார்த்துக்கோங்க கைஸ்.
வெறியேற்றுறாங்க கைஸ். ஓஹோ ட்ராப் அட்டன் பண்ணுறா சார். வாங்க கைஸ், ட்ராப்லேயே போய் அடிப்பான் அவரை. வாங்க வாங்க வாங்க. ஓட்டான் பாருங்க கைஸ் அவன் ட்ராப்லேருந்து மேலே போயிட்டுருக்காங்க கைஸ். அவன் நம்ம அழுத்தி பிடிச்சாவே நம்ம செத்துருவாங்க கைஸ். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாவே நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி இருந்தாலும் ஜோனுக்கு வரணும்ல கைஸ், அப்போ பார்த்துக்கலாம். அவரை இதுதான் நின்றுட்டுருக்கான் பார்த்தீங்களா, ஓடணும். அவங்க அவனை பிளாக் பண்ணியாச்சு. இவன் சைடில் தான் வரணும், பிளாக் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா கைஸ் பிளாக். தோப்பரம் கைஸ் இங்கே நின்றுட்டுருக்கான். மேலே ஓட்டார் மேலே. இதுங்க அவன் அப்படி இருந்தாலும் இங்கே குதிக்கணும்ல, தப்புன்னு வச்சு விட்ருக்கான். பைஸ் அவங்கள கட் பண்ணிட்டாங்க பாதி. பார்த்துக்கலாம் எதுவும் நினச்சிக்கலாம். தலையாக 3 ரவுண்ட்லேயே நிற்கிறாங்க கைஸ். 5 ரவுண்ட் பேசுவாங்க கைஸ். எல்லாமே ஷாட் தான், ஒன்லி ஷாட் வந்து அவன் தோக்க போகிறான்னு நினச்சிக்கிறான். இன்னும் தூக்கி இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. இன்னொரு ஃப்ரெண்டாக இருக்கான் அவன். இதோட அவனோட மாட்டான் கிரனேட்லாம் போடுறான் அவன். பிடிக்கவா இல்லை சுற்றுவாங்க. எங்கள் வெளியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. 7 பேராக இருக்காங்க. ஆனால் நேம் மாற்றிக்கணும் கைஸ். வந்தால் எஸ்ஆர்எம் போட்டு நீங்கள் எது வேணால் போட்டு லாஸ்ட்டில் பிசி சிம்பிள் போடணும். பார்த்துக்கோங்க. 6 ரவுண்டு லாஸ்ட் ரவுண்டு 3-7 ஜெயிக்கலாமா ட்ரை பண்ணேன். நானும் பார்த்தேன் ஜெயிச்சா நான் அவங்க ஃப்ரெண்டு தானே. கேம் வந்து விச்சுவல் எப்போவுமே இப்போ யூடியூபர்ஸ்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது எப்படி பார்த்துருந்தேன் எப்படி விளாட்றான்ட்டு. பின்னாடி போய் அடிக்கலாம் ட்ரை பண்ணேன். பார்த்துட்டாங்க சார். சுற்றி சுற்றி லோல் போடுவோம். பயம் கைஸ் எனக்கு. எங்கே இவன் சுற்றிட்டு வந்து எங்கேயாச்சும் அடிச்சிட போகிறானோ பார்த்துட்ருக்கேன். வாங்க வாங்க ஐயோ பாருங்க. ஆஃபான மூமெண்ட் வந்து தேவையான பாருங்க. ஒரு சாப்பாடு பார்த்துட்டாங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஒன்ட்டா கட்டி எம்பி காட்டில் ஒன்ட்டா கட்டிக்கலாம் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் தானே அவன் எடுக்கணும். பயந்து சாகுறாங்க. அவுட் போய் எடுத்து வச்சுருவாங்க. அதெல்லாம் அநியாயம். சத்தியமாக இதெல்லாம் நியாயமாக லெவல் 4 வெஸ்ட்டு எதனாச்சும் எடுத்து ப்ளே பண்ணுவாங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரவுண்ட் ஜெயிச்சு எல்லாத்தையும் ஜெயிச்சு நம்ம